இப்ப அதிமுக அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது? அதிமுக அல்லது இரட்டை இலை, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி இவர்களை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன? இப்போ அம்மா இருந்த காலத்துல இலவச கிரைண்டர், மிக்சி, லேப்டாப்னு சொல்லி ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இப்ப பழனிசாமி சார் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் மாத்தினார் அவரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 11th 12th ஒரு சப்ஜெக்டுக்கு 150 மார்க் இருந்தது, ப்ளூ பிரிண்டா இருந்தது. அது எழுத கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தான் அந்த சயின்ஸ் குரூப்ல எல்லாம் 90, 70 இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் மாத்தினாரு. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாத்தின பழனிசாமி சார். அந்த மக்கள் எல்லாருமே கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால ஃப்ரீயா கொடுத்தவங்க ஜெயலலிதா அம்மா தான். அவங்க நான் பாராட்டுறேன், மனசார பாராட்டுறேன். எடப்பாடி பழனிசாமியோடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? கடந்த ஆட்சியிலும் சரி, இப்ப இருக்கிற சரி, இப்ப வரக்கூடிய ஆட்சிகள்ல வந்தார்னா எப்படி செயல்படுவார்னு நினைக்கிறீங்க? அவரோட ஆட்சி காலத்துல கொரோனா வந்தாலுமே ஆல் பாஸ் செஞ்சாரு. அவரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல் பாஸ் செஞ்சாரு தான். நான் கொரோனா பாஸ் தான், நான் ஆல் பாஸ் செஞ்சாரு. இப்ப வர்ற இதெல்லாம் அவங்க என்ன இது பண்றாங்களோ, அவங்க எது பண்ணாங்களோ அப்படியே தான் இது பண்றாங்க. தவிர திமுக எஜுகேஷன் சிஸ்டம்ல எதுவும் புதுசா எதுவும் கொண்டு வர மாதிரி தெரியல. குருநாதா, என்ன பாதி முஞ்சிய காணா?